அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் கவி காலமேகம் புலவரோட பாடல்களோட 10வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 91 100 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 91வது பாடல் சிதம்பரத்தில் சபாநாயகரை வணங்கி பாடிய நிந்தாஸ்துதி. சிதம்பரத்தில் வீற்றிருக்கக்கூடிய தில்லையம்பதிவாழ் கடவுளாகிய சிவபெருமானை வசையாகவும் வாழ்த்தாகவும் பாடிய பாடல் இது. குங்குலவும் தென்தில்லை கோவிந்த கோன் இருக்க கங்குல் பகல் அண்டர் பலர் காத்திருக்க செங்கையிலே ஓடெடுத்த அம்பலவா ஓங்கு தில்லை உட்புகுந்தே ஆடெடுத்தது எந்த உபாயம். என்ன சொல்கிறாங்க? குங்குலவும் தென்தில்லை கோவிந்த கோன் இருக்க நறுமணமிக்க வாசனை பொருள்களை தன் மேனியில் பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய அழகிய தில்லை கோவிந்தராகிய காத்தர் கடவுளாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி இருக்காராம்? கங்குல் பகல் இரவும் பகலும் அண்டர் பலர் தேவர்கள் பலர் உம்மை வழிபடுவதற்காக காத்திருக்கவும் செங்கையிலே ஓடெடுத்த அம்பலவா செம்மையான உனது திருக்கரத்தில் திருவோட்டினை எடுத்து பிச்சைக்கு போன சபாபதியே நீங்கள் ஓங்கு தில்லையில் புகுந்து சிறப்பு மிகுந்த அந்த தில்லை அம்பலத்திலே புகுந்து ஆடெடுத்தது கூத்தாடுவதற்காக உன திருப்பாதங்களை தூக்கி நடனமிட்டது எந்த சூழ்ச்சிக்காக அல்லது எந்த உபாயத்திற்காக, இதன் பின்னால் உள்ள தந்திரம் யாது அப்படின்னு சொல்லி கவி காலமேகம் சிவபெருமான வினவுறாரு. 92வது பாடல் திருவொற்றியூர் தியாகேச பெருமானது திரு நடனத்தை தரிசித்து இகழ்வது போல் புகழ்தல் பாங்கல பாற. ஆடும் தியாகரே ஆட்டம் என்றாம் உமக்கு வீடும் சமுசாரமும் மேலிட்டு கூடி செருக்கி விளையாட சிறுவர் இரண்டாச்சே இருக்கும் ஊர் ஒற்றியாச்சே அப்படிங்கிறார். ஆடும் தியாகரே கூத்தாடக்கூடிய தியாகராஜ பெருமானே உமக்கு ஆட்டம் ஏன்தான், மகிழ்ச்சியை காட்டத்தக்க கூத்தாட்டம் எதற்கு, ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் ஆடுறீங்க, அதற்கு காரணம் என்ன? வீடும் சமுசாரம் மேலிட்டு கூடி மனை மக்கள் முதலிய குடும்பம் கூட்டம் அதிகப்பட்டு மிகுந்து உனக்கு இருக்கு இல்லையா, அது மட்டுமா இருக்குது. செருக்கி விளையாட சிறுவர் இரண்டாச்சே, கர்வத்தோடு நீ விளையாடுவதற்கு ஆண் மக்கள் 2 பேர் இருக்கின்றார்களே, நீ இருக்கும் ஊர் ஒற்றியாச்சே, நீ தங்கி இருக்கக்கூடிய இடமும் திருவொற்றியூர் ஆயிற்றே. இந்த மகிழ்ச்சியெல்லாம் சேர்ந்ததுனால தான் இவ்வாறு நீங்கள் களிநடம் புரிகிறீர்களோ அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானோட நடனத்திற்கான காரணத்தை வினவுறாரு. அடுத்த பாடல் மாவடுவை பற்றி பாடியது. 93வது பாடல் திங்கன் முதலார் திருமணம் போலே கீறி பொங்கு கடலுப்பை புகட்டியே எங்களிடம் ஆச்சாளுக்கு ஊறுகாய் ஆகாமல் ஆறுக்காக காய்ச்சாய் வடுமாங்காய். இந்த வடுமாங்காயை பற்றி கேட்குறாரு. வடுமாங்காயே அல்லது மாவடுவே திங்கள் நுதலார் திருமணம் போலே கீறி பிறை போன்ற பெண்களது அழகிய உள்ளம் போல அவங்களோட உள்ளம் வந்து அப்படி கீறி இருக்குமா, அது மாதிரி கீறப்பட்டு பொங்கு கடல் உப்பை புகட்டியே கொந்தளிக்கின்ற கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பு செலுத்தப்பட்டு எங்களிட ஆச்சாளுக்கும் என்னுடைய தாயாருக்கு ஊறுகாய் ஆகாமல் தின்னக்கூடிய ஊறுகாய் ஆகாமல் 6 காய் காய்ச்சா யார் பொருட்டு நீ காய்த்திருக்கிறாய், உன்னை எங்கள் வீட்டில் நீ ஊறுகாய் ஆகணும், அப்படி இல்லைன்னா வேறு யாருக்காக நீ காய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லி மாவடுவை பார்த்து மாவடு காய்த்ததற்கான காரணத்தை வினவுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாடல் 94வது பாடல் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமான் உலகத்தை உண்டபோது சிவன் எங்கே இருந்தார் என்றதற்கு சொல்லியது. அருந்தினார் அண்டமெல்லாம் மன்று மாலீசன் இருந்தபடியே தென் இயம்ப பொருந்தி பருங்கவளம் யானை கொலப்பாகன் தான் மீதே இருந்தபடி ஈசன் இருந்தான். அன்று மால் அருந்தினான் அண்டம் எல்லாம், முற்காலத்தில் திருமால் உலகையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கி கொண்டான். இந்த காட்சியை ஈசன் எப்படி பார்த்தானா? ஈசன் இருந்தபடி தென்றியம்ப. அப்போது சிவபெருமான் இருந்த முறை யாது என்று வைணவர்கள் கேட்குறாங்க. சிவபெருமானை பார்த்து வைணவர்கள் கேட்குறாங்க, உங்கள் சிவபெருமான் எங்கே போயிருந்தார் அன்றைக்கு திருமால் வந்து இந்த மண்ணையே வந்து உலகத்தையே விழுங்கிய போது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா. சிவபெருமான் இருந்த முறை யாது என்று வைணவர்கள் வினவ பொருந்தி பருங்கவனம் யானை கொலை, யானையானது பருமையான உணவு உருண்டையை எடுத்து உட்கொள்ளும் போது பாகன் என்ன பண்ணுவான்? அதன் மீதே இருந்தபடி அந்த யானையின் மீதே இருந்தபடி அந்த காட்சியை பார்ப்பான் இல்லையா. அதே மாதிரி அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். யானை வந்து அந்த பருத்த உணவு கவலத்தை அப்படியே விழுங்கும், அண்ணாந்து விழுங்கும். இந்த காட்சியை யானை பாகன் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி திருமால் உலகை உண்டபோது ஈசன் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வைணவர்கள் சிவனை வினவுவது போன்ற பாடல் இது. அடுத்த பாடல் 95வது பாடல் ஆண்டி குயவா
வடவா உன் பெண்டாட்டிதனை தோண்டி என்றே கேட்டேன் துரத்தினால் வேண்டி இரு கைக்கரங்கங் கேட்டே நான் காலதனை தூக்கியே சக்கரத்தை காட்டின்றாள். என்ன சொல்கிறாங்க? ஆண்டி குயவா ஏழை குயவனே, அடா நண்பனே, உன் பெண்டாட்டிதனை உன் மனைவியை பார்த்து தோண்டி ஒன்று கேட்டேன், குடம் ஒன்று வேண்டும் என்று கேட்டேன், துரத்தினாள், அவள் என்னை ஓட்டினாள். வேண்டு இரு கைக்கரகம் கேட்டேன் நான், சரி தோண்டி தான் கொடுக்கல, 2 சிறு கலசங்களாது, கைக்கரகம் என்றால் சிறு கலசங்களாது வேண்டும் என்று நான் கேட்டேன். காலதனை தூக்கியே சக்கரத்தை காட்டினால் தான், காலை எடுத்து சும்மா கிடக்கின்ற தண்ட சக்கரத்தை காட்டி பாண்டங்கள் ஒன்றும் வணையவில்லை அப்படின்னு சொல்லி என்னை விரட்டிட்டா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மறைமுகமாக பார்க்குறப்போ கொஞ்சம் பொருள் பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொருளும் தருது. அதை நம்ம விட்டுறலாம், நேரடியான பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாடலில். அடுத்த 96வது பாடல் பாருங்களேன். ககர வறுக்க பாட்டு. முழுக்க முழுக்க ககர வறுக்கையிலேயே அமைஞ்சிருக்காங்க. ககர வரிசையிலே அமைந்த, வறுக்கம் என்றால் வரிசை, ககர வரிசையில் அமைந்த பாட்டு. காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை, கோக்குக்கு காகைக்கு கொக்கக்க, கைக்கு காக்கைக்கு கை காக்கா. என்ன பாடலுங்க இல்லையா? ஓசை ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் பொருள் என்ன? பொருளை பாருங்களேன். காக்கைக்கு ஆகா கூகை, காக்கைக்கு பகை கோட்டான், கூகைனா கோட்டான் ஆந்தையோட ஒரு வகை இல்லையா? கூகைக்கு ஆகா காக்கை, கோட்டானுக்கு ஆகாது காக்கை. பகலில் காக்கை கூகையை வெல்லும், இரவில் கூகை காக்கையை வெல்லும், ஒன்றுக்கொன்று பகை. கோக்கு அரசனுக்காக, அரசனின் பொருட்டு, கூ பூமியை, காக்கைக்கு காப்பாற்றுவதற்கு, காத்தல் என்றால் காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். கொக்கொக்க கொக்கை போல சமயம் பார்த்து காரியத்தை முடிக்க வேண்டும். கைக்கு பகை எதிர்த்து, கை என்றால் பகை, பகையை எதிர்த்து காக்கைக்கு காப்பாற்றுவதற்கு, கைக்கு ஐக்கு சாமர்த்தியமுடைய தலைவனுக்கும் ஆகா முடியாது. பகைவனை வெல்றதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் அது அவனுக்கு சிரமமான காரியம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட நேரடி பொருள். அடுத்த 97வது பாடல் தகர வறுக்க பாட்டு. நிறைய பேருக்கு தெரிந்த பாடல் இது. தத்தி தாதூதி தாதூதி தத்துதி, துத்தி துதைதி துதைதத்தா துதிதி, தித்தித்த தித்தித்த தாதேது, தித்தித்த தித்தத்தோ தித்தித்த தாது. நம்ம இருக்கே ககர வரிசை பாட்டு பார்த்த மாதிரி இங்கே தகர வரிசை பாட்டு பாருங்களேன். தத்தி தாதூதி தாதூதி தத்துதி, வண்டே, வண்டை பார்த்து சொல்கிற மாதிரியான பாட்டு. தத்தி தாது ஊதி, பாய்ந்து மகரந்தத்தை ஊதுகின்ற வண்டே, தாதூதி தாத்துதி, மகரந்தத்தை ஊதி பாய்கின்றாய், துத்திதி, தீ என்றால் சத்தமிட்டு நீ அப்படி மகரந்தத்தை எடுக்கிறப்போ ஒரு சத்தம் வர, ஒரு ரீங்காரம் வர. துதைதி பூவினை நெருங்குகின்றாய், துதைந்து அண்டாது தூதி, நெருங்கி அந்த பூவை ஊதுகின்றாய். தித்தித்த தித்தித்த, அப்படி நிறைய பூக்களை நீ நெருங்கி ஒன்றுப்பல சத்தமிட்டுக்கிட்டே அப்படி நீ சுவைத்த மிகவும் இனிமையான தாது எது, பூ எது உனக்கு தெரியுமா? தித்தித்தது எத்ததோ, இனிமையானது எப்பூவின் மகரந்தம். தித்தித்த தாது, அழகிய இதழ் எந்த மலருக்கு உண்டு? நீ தான் சொல்ல முடியும், நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான பாடல் இல்லை பாருங்களேன். தாது அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பூந்தாது, பூவிதழ், பூ அப்படிங்கிற எல்லா சொல்லுக்கும் ஒரே பொருளாக இங்கே தாது அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதனால் இந்த தாது அப்படிங்கிற சொல் எந்த இடத்துல சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அது பூந்தாது, பூவிதழ், பூ அப்படின்னு சொல்லி பொருள் தருது. ரொம்ப அழகான பாடலில் அந்த வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது கவி காலமேகத்தில் எவ்வளவு அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அடுத்து ஒரு பாட்டு, வல்லின பாட்டு. வெறும் வல்லினத்திலேயே வந்திருக்கு. துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல், தொடுத்த தொடை கடுக்கை பொற்போர் பிடித்து, தொடைப்படைத்த தோடுத்த தோகை கூத்தாட, கடிப்படைத்து காட்டித்து காடு. என்ன சொல்கிறாங்க? கோடல் அப்படின்னா காந்தல் பூ. இந்த காந்தல் பூவானது துடித்து தடித்து எப்படி இருக்குமா? தோன்றி மின்னுமா, துடுப்பெடுத்த அரும்புகள் எடுப்பாக இருக்குமா, அரும்புகள் எடுத்தது போல் இருக்கக்கூடிய கடுக்கை கொன்றையானது, பொன் போல பொன் மாலை போல தொடை தொடுத்த பூமாலை தொங்க விட்டன. தொடைபிடித்த தோல், வளையலை அணிந்த தோளானது, பெண்கள் தோல் அணிஞ்சிருக்காங்களாம், பொடித்து துடித்த சிலிர்த்து துடியான் நின்றன. தோகை கூத்தாட, மயில்கள் கூத்தாடின. இந்த காட்சியை பார்த்துட்டு காடு கடி படைத்து காட்டித்து, காடானது வாசனை வீசி காட்டியது. கூத்தாடின என்பது கூத்தாட அப்படின்னு தொக்கி நின்றுருக்கு. அப்போ இங்கே காந்தல் மலர்,
கொன்றை மலர் இதெல்லாத்தையும் பெண்கள் சூடியிருக்காங்க. அந்த அந்த காட்சியை பார்த்து மயில்கள் கூத்தாடுது, காடு முழுக்க அந்த வாசனை பரவி நின்றது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். வல்லின பாட்டு மாதிரியே அடுத்து ஒரு மெல்லின பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு பாருங்களேன். மானமே நன்னா மணமேன் மணமென்னும் மான மான் மன்னா நனினானும் மீனமா மானா மினன் மின்னி மின்முன்னே நன்னினும் மானா மணிமேனிமான். மானமே நன்னா மனம் என் பெருமையை விரும்பாத மனம் எத்தகையது. ஆனா மணி மேனி மான் நீங்காத இரத்தினங்களை அணிந்த அழகிய உருவுடைய மான் போன்ற பெண். ஆனா மினால் மின்னி தனது நகைகளில் நீங்காத மின்னொளி வீசிக்கொண்டு முன்முன்னே நன்னினும் மிகவும் முற்பட்டு வந்தடைந்தாலும் என் மனமென்னும் மானாமான் என் மனமாகிய பெரிய ஆணை மன்னா நிலைபெறாது நனினானும் மிகவும் வெட்கப்பட்டு இழிந்து நிற்கும் அப்படின்னு தான் மனதுக்கு சொல்கிற மாதிரியான பாடல் இந்த பாடல். எவ்வளோ அழகான, பெருமை விரும்பாத மனம் எவ்வளோ சிறப்பு தருமா. நீங்காத ரத்தினங்களை அணிந்த அழகிய உருவுடைய மான் போன்ற பெண் தனது நகைகளில் நீங்காத மின்னொலியை வீசிக்கொண்டு முன்வந்து நின்றாலும் என் மனமென்னும் மான் என் மனமாகிய பெரிய ஆணை மிகவும் வெட்கப்பட்டு இழிந்து நிற்கும். என் மனசு அந்த காட்சியை கண்டு சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டு நிற்கிது. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுறார். 100வது பாடல் இடையினத்தில் வரக்கூடிய பாட்டு. விரவலராய் வாழ்வாரை வெல்வா யொலிவா இரவுளவா வேலை ஒளியே வரவொளிவா யாயர் வாயே அறிவை யாரு இறை ஈராவோ யாயர் வாய் வேயோ வளல். வேலியின் நம்ம சொல்கிறப்போ இங்கே அந்த பாடல் வரிகள் சொல்கிறப்போ பொருள் பாருங்களேன். வேலையின் ஒளியே, வேலை என்றால் கடல், கடலின் ஓசையே விரவளவாய் வாழ்வாரை பிறரோடு கலவாமல் தனிமையாய் இருந்து வாழ்வோரை வெல்வாய் அடக்கி வெற்றி பெறுவாய். ஒளிவாய் நீ நீங்குவாய் ஆக இந்த இடத்த விட்டு போயிடு. இரவு உளவாய் ராத்திரி நீ உழவுதல் கூடாது. அலையை பார்த்து சொல்கிறார். இரவு நேரத்தில் அலை வராதே. வரவு ஒளிவாய் வாராமல் தொலைவாய் எங்கேயாவது போயிடு. ஆயர் வாயே தாயாரின் வாய்ப்பேச்சே ஆறிவை ஆறுயிரை மங்கையின் அருமையான உயிரை ஈராவோ பிளந்து கொள்ள போதுமானது. அந்த தாய் தலைவியை திட்டுறா, காதல் கொண்ட தலைவியை. அது மனதை பிளக்கிற மாதிரி இருக்குமா. ஆயர் வாய் இடையர் வாயில் வைத்து ஊதுகின்ற வேய் புல்லாங்குழல் அழல் நெருப்பு போல துன்புறுத்துகின்றது. ஏன்னா அவள் தலைவனை பிரிஞ்சிருக்கா. இந்த புல்லாங்குழல் ஓசை தலைவனை ஞாபகப்படுத்துது. அது அனல் மாதிரி அவளை துன்பப்படுத்துது. அதனால் அலையே நீ ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்காமல் அமைதியாக நீ இருப்பாயாக என்று கடலை நோக்கி பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இத்துடன் இந்த பகுதியை